square and square root by long division method. So in the video வந்து square root by long division method last part, because நம்ம 8 videos வந்து with 8 examples நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு 9th example பார்க்க போறோம் and இதுதான் வந்து last video. இதுவரைக்கும் அந்த வீடியோஸ்ல வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்னு ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் அதோட பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. 9th example பார்க்கலாம். So 9th example பாத்தீங்கன்னா find the square root of 3 கேட்டிருக்காங்க. correct to 3 places of decimals கேட்டிருக்காங்க. So decimal point க்கு அப்புறம் 3 digits இருக்க மாதிரி நம்ம வந்து ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So first step என்னன்னு பாத்தீங்கன்னா grouping, அதாவது pairing பண்ணனும். every pair of digits மேல நம்ம பார் போடுவோம். So இங்க நீங்க பாத்தீங்கன்னா single digit மட்டும் தான் இருக்கு and correct to 3 places of decimals வேற கேட்டிருக்காங்க. So அதுக்கு அப்புறம் நீங்க place பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா decimal point வச்சிட்டு இங்கல digits என்ன ஆட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா 0 ஆட் பண்ணனும். சோ இந்த zeros எல்லாமே எப்படி இருக்கும்னா இதுக்கு முன்னாடி நாம பாத்துறோம் every pair of digits மேலே பார் போடணும். சோ pair of digits நாம ரெண்டுமே zeros இருக்கணும். அதுக்கு மேல நம்ம பார் போடணும். அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். because correct to 3 places of decimals னு கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம இந்த மாதிரி zeros ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பார் போட்டுறோம். So decimal point க்கு அப்புறம் நீங்க பார் ஆரம்பிக்கும்போது இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. whereas உங்களோட integral part அதாவது decimal partக்கு லெஃப்ட் சைடு இந்த பார்ட் நீங்க எப்படி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்? ones placeல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். பட் ones placeல இங்க வந்து pair இல்ல. சோ அதனால நம்ம இந்த இதுக்கு மட்டும் நம்ம ஒரு பார் போட்டுக்கிறோம். உங்களோட ரைட் சைடு நீங்க பாத்தீங்க every pair of digitsக்குமே போடணும். சோ இங்க digits இல்லாதனால நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்? 0 நீங்க போட்டுட்டு மேல வந்து பார் போடணும். இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணனும். whereas உங்களோட integral part அதாவது இந்த 3 decimal part லெஃப்ட் பார்ட் நீங்க போடும்போது உங்களோட ones placeல இருந்து நீங்க பார் போடணும். இங்க வந்து 2 digits இல்ல single digit, அதனால நம்ம single பார் போட்டுறோம். So first நீங்க வந்து இங்க நீங்க டிவைசரை உங்களோட கோஷன் பண்றதுக்கு நம்ம square of a number find out பண்ணனும். சோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்கணும்? either 3 ஆ இருக்கணும் or lesser than 3 ஆ இருக்கணும். For example 1 square பண்ணீங்கன்னா 1 into 1 is 1. next இப்ப 2 square பண்ணீங்கன்னா 2 into 2 is 4. இந்த மாதிரி நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டே வரணும். பட் 3 க்கு இங்க நீங்க 4 இருக்கு. சோ இந்த நம்பர் நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. சோ நீங்க 1 தான் எடுக்க முடியும். சோ உங்களோட டிவைசர் and கோஷன்ட்ல வந்து 1 போட்டுக்கோங்க. 1 into 1 is 1. next நீங்க நார்மல் டிவிஷன் பண்ற மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. 3 minus 1 is 2. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த டிஜிட்ஸ் எதுமே கிடையாது. அதனால every pair of digits தான் நீங்க எடுக்கணும். நார்மல் டிவிஷன் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டா நம்ம கீழ இறக்கிட்டு வருவோம். whereas here இங்க நீங்க பாத்தீங்கன்னா பாருக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அது மாதிரி நீங்க இறக்கிட்டு வருவீங்க. சோ இங்க நீங்க பண்ணனும். சோ அதுக்கு முன்னாடி நீங்க டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அதனால நீங்க இங்கேயும் நீங்க டெசிமல் பாயிண்ட் வச்சிடுங்க. சோ இங்க pair of digits இறக்குனீங்கன்னா 0 0. சோ இங்க உங்களோட நியூ டிவைசர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணுங்க. சோ 1 + 1 வந்து பாத்தீங்கன்னா 2. அந்த 2 போடுங்க. சோ 2 போட்டோனே நீங்க இத கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த 1 + 1 2 கம்ப்ளீட் பண்ணனால இத நீங்க சர்க்கிள் பண்ணீங்க. சோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சோ இந்த 2 கம்ப்ளீட் பண்ணனே எல்லாமே காமனா பண்ற மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்க? இங்க வந்துட்டு எதுமே ஃபில் பண்ணாம இங்க டிஜிட் வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்போம். சோ 2 போட்டோனே நீங்க பக்கத்துல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்க லைன் போட்டுக்கோங்க. சோ இது எதை டினோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன டிஜிட் சேம் டிஜிட் தான் இங்கயும். சோ அதனால இங்க நான் n ன்னு போட்டுடுறேன். இங்க 1 னா இங்கேயும் 1, இங்க 2 னா இங்கேயும் 2. சோ இங்க இந்த டிஜிட் இந்த நம்பரையும் இது நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து either 200 கிடைக்கணும் or lesser than 200 கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு 2n n இருக்கு. இந்த n க்கு பதிலா நான் என்ன போடுறேன்? 1. சோ இங்க என்ன டிஜிட்டோ அந்த இதான் போட்டுருவோம். சோ மல்டிப்ளை பண்ணீங்க 21 into 1 21 தான் இருக்கு. பட் இங்க நமக்கு 200 வரும். சோ நியரஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் 7 வரைக்கும் ட்ரை பண்றேன். So இங்க 7 னா இங்கேயும் 7. 7 7s are 49, 4 7 2s are 14, 189. So இதுக்கு நியரஸ்டா இருக்கு. 28 into 8 போட்டீங்கன்னா இது கூட கிரேட்டரா வந்துரும். So அதனால நான் இங்க என்ன பண்றேன்னா இங்கேயும் 7 போடுறேன். இங்கேயும் 7 போடுறோம். So சேம் டிஜிட் தான். So இங்க நீங்க பாத்தீங்கன்னா 189. So இத சப்ட்ராக்ட் பண்ணீங்க 10 9 1 ஆயிடும். So 10 minus 9 1, 9 minus 8 1 11. So next நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பார் கீழ இருக்கிற டிஜிட்ஸ் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வரணும். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 zeros இருக்கு. சோ 2 zeros. 1 1 0 0 கன்சிடர் பண்ணுங்க. சோ உங்களோட நியூ டிவைசர் எப்படி இருக்கும்? இங்க எப்படி ஆட் பண்ணீங்க? 1 + 1 போட்டு இங்க 2 போட்டு பக்கத்துல இந்த மாதிரி பார் போட்டு. இங்க என்ன இருக்கு பாருங்க 27 + 7 இருக்கு. சோ 27 + 7 நீங்க பண்ணீங்கன்னா அதான் உங்களோட நியூ டிவைசரா இருக்கும். 34. So 27 + 7 இங்க என்ன போடுவீங்க? 34. So 34 கம்ப்ளீட் பண்ண நான் சொல்லிருக்கேன். இங்க ஒரு பார் இது போட்டுடுங்க. இங்கேயும் ஒரு இந்த மாதிரி போட்டுடுங்க. So இந்த 27 7 இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. So நான் சர்க்கிள் பண்ணிடுறேன். So இங்க என்ன டிஜிட்டோ அதே டிஜிட் தான் இங்க ஃபில் பண்ணனும். So இங்க என்ன நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் 3 இங்கேயும் 3 பண்ணீங்கன்னா so 343 into 3 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 1029.
நீங்கள் வேணால் 244 into 4 பண்ணி பாருங்கள், இந்த நம்பர் 1100க்கு ஜாஸ்தியாக வரும். ஸோ அரல்ஸ் 342 into 2. ஸோ இங்கே என்ன டிஜிட்டோ அதை டிஜிட்டாக மல்டிப்ளை பண்ணி இங்கே ரிசல்ட் நீங்கள் போடணும். இது ரெண்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10 9 0. 10 minus 9 1. 9 minus 2 7. 71 இருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேர் ஆஃப் டிஜிட்ஸ் நீங்கள் பண்ணணும். பாருக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு பாருங்கள், 0 0. ஸோ உங்களோட நியூ டிவைசர் இங்கே நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 343 இருக்குது, இங்கே 3 இருக்குது. என்ன பண்ணணும், இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிங்களா அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 343 3 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 343 + 3 which is 346. ஸோ இங்கே நீங்கள் போடும்போது 346 போடுவீங்க. ஆனால் இங்கே ஒரு பார் போட்டுக்கணும், இங்கேயும் நீங்கள் ஒரு பார் போட்டுக்கணும். ஸோ இங்கே என்ன டிஜிட்டோ அதே டிஜிட் தான் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ இங்கே ஃபில் பண்ணுற டிஜிட் அதே மாதிரி உங்களோட கோஷன்ட்டில் ஃபில் பண்ணுற டிஜிட் ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7100 ஆர் லெஸர் தானே இருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இங்கேயும் 2, அதே மாதிரி உங்களோட கோஷன்ட்லேயும் நம்ம 2 போடுறோம். ஸோ 3462 multiplied by 2 நீங்கள் பண்ணிங்கன்னா 6924. இங்கே உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6924 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள். 10 9 0 ஆகிடும். 10 minus 4 6. 9 minus 2 7. 0 9 பண்ண முடியாது. ஸோ 10 6 ஆகிடும். 10 minus 9 1. 176 கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஆஃப் டிஜிட்ஸ் இறக்குவீங்க. ஸோ இங்கே 2 zeros இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து 2 zeros ஃபில் பண்ணுவீங்க. 17600 கன்சிடர் பண்ணும். ஸோ உங்களோட நியூ டிவைசர் என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சர்க்கிள் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3462 + 2 பண்ணும். ஸோ 3462 + 2 பண்ணிங்கன்னா 3464 கிடைக்கும். அதான் இங்கே உங்களோட நியூ டிவைஸில் போடுவீங்க. 3464 போட்டுட்டு இங்கே ஒரு அன்லைன் பண்ணிப்பீங்க, இங்கே ஒரு அன்லைன் பண்ணிப்பீங்க. ஸோ இதை ரெண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிகாஸ் இப்போ தான் நம்ம ஆட் பண்ணோம். 3462 + 2 பண்ணதான் 3464. இங்கே ஒரு அன்லைன் பண்ணிக்கிறோம், இங்கே அன்லைன் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன டிஜிட்டோ அது டிஜிட் தான் போட. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ் வந்துட்டு. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லைனும் போட்டுக்கோங்க. இங்கே என்ன டிஜிட்டோ அதே டிஜிட் தான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.732. டிஸ்கிரிப்ஷன் ஆர்எல்ஸ் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் அந்த பிளேலிஸ்ட் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் எல்லா வீடியோஸுமே நீங்கள் வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.